கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த காமெடி சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்புறம் ஹைப் அதையும் கொடுத்து விட்ருங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் ஓப்பனிங்கில் காட்டினா பசங்க எல்லாருமே புது கிளாஸுக்கு மாட்டானுங்க போல இருக்கு. செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயருக்கு. அதான் நம்ம பசங்க புது கிளாஸுக்கு வந்ததுமே நம்ம காமெடி டீச்சர் அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு பசங்க எல்லாருக்கும். பசங்களா இது வரைக்கும் ஏதோ விளையாட்டு அது இதுன்னு சும்மா ஜாலியாக இருந்துட்டீங்க. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் சீரியஸ் ஆக வேண்டிய வருஷம். ஏன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் போடுற எஃபோர்ட் தான் நீங்கள் அடுத்த வருஷம் எங்கே இருக்க போறீங்க முடிவு பண்ண போகுது. அதனால கண்ட கருமாந்தரத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா பரமா படிடா அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க. அன்னைக்கு நம்ம டக்காஷி இந்த ஆளு சொல்ற எதையுமே மதிக்காம அவன் பாட்டுக்கு வெளில ஜன்னல்ல என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த ஆளு பாக்குறாரு, டேய் டக்காஷி நான் இங்க இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன அங்க வேடிக்கை? என்ன நீ முடிவு பண்ணிட்டியா ஆல்ரெடி என்ன ஆக போறேன்னு? நெக்ஸ்ட் வருஷம் என்ன பண்ண போற? என்ன காலேஜுக்கு போற அப்படின்னு போது நம்மளே டோக்கியோ யூனிவர்சிட்டிங்கிறான். அது அங்க ஜப்பான்ல பெரிய யூனிவர்சிட்டி போல இருக்கு. இவன் அதை சொன்னதை கேட்டதுமே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா சொல்ற, அதுக்கெல்லாம் அறிவு வேணுமேடா, அது வந்துட்டு இருக்குதாடான்னு போது அறிவு இருக்கோ இல்லையோ ஆனா என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது. அங்க நான் போறது படிக்கிறதுக்கு இல்ல, அங்க இருக்க எல்லாரையும் அடிக்கிறதுக்கு. அந்த டோக்கியோ யூனிவர்சிட்டில நான் தான் ஸ்ட்ராங்கான ஆள் நிரூபிப்பேன். ஆனா என்ன பார்த்து நீ கேட்கிற கேள்வியாவாதி, நான் ஒரு ரவுடி, என்ன போயிட்டு அடுத்த காலேஜ்ல என்ன பண்ணுவேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? போயிட்டு ஒழுங்கா புள்ள குட்டியெல்லாம் படிக்க வையா அப்படின்னு சொல்லும்போது, ஆனா டக்காஷி நீ போறது கரெக்டான ரூட்டு தானப்பா. ஏன்னா டோக்கியோ யூனிவர்சிட்டில எல்லாம் படிப்ஸா இருப்பாங்க, அவங்க உங்க கூட சண்டைக்கே வரமாட்டாங்க. பேசாம நீ இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபோக்கஸ்டா இருக்க யூனிவர்சிட்டிலாம் ட்ரை பண்ணி பாரு. ஏன்னா எல்லாம் பல்கா இருப்பாங்க, எல்லாம் பிசிக்கலா ஃபிட்டா இருப்பாங்க, அவங்க உனக்கு ஏத்த ஆப்பனண்டா இருப்பாங்கன்னு போது அப்படியே சொல்றவாதி, ஓகே அதையும் கன்சிடர் பண்றேன். ஆனா எனக்கு பாப்புலரான இடத்துக்கு போகணும்னு தான் ஆசை. ஏன்னா பாப்புலரான ஆளுங்களை வச்சாதான் நம்ம வேற ரேஞ்சுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சீனு கட்டாதீங்க, நம்ம செஞ்சியும் டக்காஷி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு, டேய் மச்சான் என்னதான் அந்த ஆளு காமெடி பீஸா இருந்தாலும் அந்த ஆளு சொன்னதுலயும் ஒரு உண்மை இருக்குது. அந்த காலேஜுக்குலாம் போகணும்னா உனக்கு அறிவு வேணும்டா, அது வந்துட்டு சுத்தமா கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு தேவையில்லாம ட்ரை பண்றேன்னு போது, மச்சான் முடியாது நீங்க எதுவுமே கிடையாது. எவனாவது ஒருத்தன் வாங்கிட்ட வந்து ஒன்னால இது முடியாதுன்னு சொன்னா அதை சொல்றவனாலதான் அது முடியாதுன்னு அர்த்தம். ஒன்னால முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா பாசிட்டிவா பேசிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அப்படியே பேசிக்கிட்டே இவனுங்க கீழே இறங்கி ஹால்வேக்கு வந்தா அங்க ஏகப்பட்ட பசங்க பிலுபிலுன்னு இருக்கானுங்க. இவனுங்க தேர்ட் இயர் போயிட்டானுங்க, ஃபர்ஸ்ட் இயர் பசங்கலாம் வந்திருப்பாங்கல்ல, ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. டக்காஷி பார்த்துட்டு கடுப்பாகிறான், இவனுங்க என்னடா கொசு மாதிரி வந்து முச்சிட்டு இருக்காங்க. போன வருஷம்லாம் ஸ்கூல் நல்லா தான் இருந்துச்சு, நம்ம ஸ்கூலுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்க. ஆனா அங்க இருக்க ஃபர்ஸ்ட் இயர் பசங்கலாம் நம்ம டக்காஷியை பார்த்தது எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாருமே நம்ம டக்காஷியை பார்த்துட்டு, இது டக்காஷி தானே, எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்க லெஜெண்ட் டக்காஷியா இது, அவரை பார்க்கவே மாட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு அவரோட அருள் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான் என் வாழ்க்கைக்கு மோச்சம் கிடைச்சிருச்சு, நான் இனிமே நிம்மதியா சாவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகிறானுங்க. நம்ம டக்காஷிக்கு இவனுங்க எவ்வளவு குதிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததுமே ஒரு மாதிரி வெக்கமா வந்துருச்சு. என்னது நமக்கு தெரியாம இவ்வளவு ஃபேன் ஃபாலோவிங் நம்மளுக்கு இருக்காங்களா? இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு நாள் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஷையா ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டே நடந்து போயிட்டு இருக்கான். நம்ம செஞ்சு இருக்கும் கூட தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் அப்படியே வெக்கப்பட்டுட்டே நடந்து போனவன் இப்ப திரும்பி அப்படியே ஹீரோ மாதிரி ஒரு லுக் விடுறான் பாருங்க. அதை பார்த்துட்டு இங்க பொண்ணுங்கெல்லாம் சில்லறைய சேதற விட்டுட்டாங்க. டக்காஷி எவ்வளவு கியூட்டா இருக்காரு, சண்டை போறதுனால கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பாருன்னு பார்த்தா ரொம்ப கியூட்டா இருக்காரு, சாக்லேட் பாய் மாதிரி இருக்காரு. அவரோட ஸ்டைல பாருங்க, நாள் முழுக்க ஓயாம உட்காந்து பார்த்தாலும் கண்டிப்பா சலிக்கவே சலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டக்காஷியை வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டக்காஷி எல்லாம் இதை பார்த்துட்டு பொங்கிட்டான். நம்ம ஃபேன்ஸ் நம்மளை பத்தி என்னெல்லாம் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணுமே, கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இறங்கி ஒரு டான்ஸ் மூவ் ஒன்று போடுறான் பாருங்க. மைக்கேல் ஜாக்சன் பாட்டை போட்டுக்கிட்டே, இது இந்தியன் டான்ஸ், இது வெஸ்டர்ன் டான்ஸ், இது ரஷ்யன் டான்ஸ், இது ஜாப்பனீஸ் டான்ஸ், எப்படி இருக்குது கண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு மூவ் எல்லாம் செமையா போட்டுட்டு இருக்க. இங்க எல்லாரும் பார்த்துட்டு ஓன்னு கத்திட்டு இருக்காங்க, செமையா சீர் அப் பண்றாங்க டக்காஷிய. ஆனா இவ்வளவு டக்காஷி பாராட்டிட்டு இருந்தவங்க இப்பதான் நம்ம செஞ்சியை பாக்குறாங்க. ஏன் செஞ்சு மட்டும் எதுவுமே பண்ண மாட்டாரு, அப்படியே மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. டக்காஷி எப்படி சூப்பரா என்டர்டைன் பண்றாரு, அவர் மாதிரி எதுவும் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க நம்ம டக்காஷி ஒன்னு சிரிக்க ஆரம்பிச்சா, சாரி கைஸ் மன்னிச்சிடுங்க, ஏன்னா செஞ்சுக்கு இதெல்லாம் வராது, அவன் சுத்த போரிங், அவனால எல்லாம் மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன். இங்க செஞ்சுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்க பசங்களும் அவன் சொல்றது கேட்டுட்டு, ஓ அப்படியா செஞ்சு, பரவாயில்ல விடுங்க, நீங்க இப்படிதானே அதை எதாலையும் மாத்த முடியாது, நீங்க போரிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் இல்லாம நீங்க இப்படி இருங்க, உங்க கேரக்டருக்கு இதான் சூட் ஆகுற மாதிரி இருக்கு, டக்காஷிக்கு தான் ஃபன் செட் ஆகும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கத்திர. இங்க செஞ்சுக்கு ஏதோ அடி மேல அடி விழுந்த மாதிரி இருக்கு. ஆனா நம்ம டக்காஷியா செஞ்சிய ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்கான். இங்க இந்த ரியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஆரம்பிச்சாரா வழக்கம் போல டக்காஷி, இவரோட தெருவிளையாடல்கள்லாம் கட்டுக்கடங்காவும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்க. அப்பதான் ஒருத்தன் வரான், தலை வந்தானா டக்காஷி, அவனை அச்சு நான் பெரிய ஆளாக போறான் அப்படின்றான். ரியோ பாக்குறான், யாரா நீ திடீர்னு வந்து இதை என்கிட்ட சொல்ற, யாரா நீ அப்படின்னு கேட்க, ஃபர்ஸ்ட் இயர் தான் தலை, இந்த ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி பழைய ஸ்கூல்ல நான் தான் டானா இருந்தாங்க, இங்க வந்ததுக்கப்புறம் இங்கேயும் டானா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா அதுக்கு நான் கஷ்டப்பட்டு வாய்ஸ்லாம் மேல போகணும்னு நினைக்கல, அது ரொம்ப டைம் எடுக்கும், அதெல்லாம் ரொம்ப கடுப்பான ப்ராசஸ், அதுக்கு பதிலாக ஏற்கனவே இங்க டானா இருக்கணும்னு வச்சா பரமபதத்துல ஏனிய பிடிச்சி ஏறின மாதிரி ஒரே நாள்ல ஏறிடுவேன், நேரத்துல என்ன ஐடியா நல்லா இருக்குதான்னு போது இவன் பாக்குறான், டேய் தம்பி வேணாண்டா, டக்காஷி ரொம்ப மோசமானவன், இப்பதான் நீ ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்க, பார்த்தாலே பிஞ்சு முகமா இருக்க, அப்புறம் பஞ்சு ஆயிரம் பாத்துக்கணும் போது, என்னடா நீ ஓவரா டக்காஷிக்கு சொம்பு தூக்குற, அவங்கிட்ட நீ சமத்தியா வாங்கிட்டியோ அப்படின்னு போது, ஆமாண்டா வாங்கினதுனாலதான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், வந்த முத நாளே நச்சு பறக்க விட்டானுங்க, பாத்துக்கோ, ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளு, கேட்காருன்னா போன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் தலைகீழாதான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான்.
போயிட்டான். இந்த டைம்ல இங்க நம்ம கேங்க தான் காட்டுறாங்க. நம்ம டக்காஷி, ரிகோ, சிஞ்சி இவங்க எல்லாருமே ரூஃப் டாப்ல உட்காந்துருக்காங்க. இங்க நம்ம டக்காஷி எல்லாம் ஆளை கையிலேயே பிடிக்க முடியல. இருந்த இடத்தையே அப்படி சுத்தி ஓடி வந்துட்டு இருக்கேன். அவ்வளவு சந்தோஷம் நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி இவ்வளவு பாப்புலரா நான் இருந்ததே இல்லையே, ஒரே நாள்ல இவ்வளவு பேரு புகழா, இதனால ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்க. இங்க நம்ம ரிகோ பாக்குறா, இங்க பாரு டக்காஷி, இந்த டைம்ல தான் நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும். தேவையில்லாம ஏதாவது தப்பா பண்ணினா அப்புறம் உனக்கு கிடைச்ச பேர் எல்லாமே போயிடும் பாத்துக்கோ. அதனால இனிமே சண்டைக்கெல்லாம் போவாத. அவங்க எல்லாரும் உன சாக்லேட் பாய் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு நீங்க நம்ம ரீகோ சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனா இங்க நம்ம சிஞ்சி ரொம்ப துயரத்துல இருக்கான். என்னாச்சு சிஞ்சி அப்படின்னு போது, அது என்ன எல்லாரும் அந்த பொண்ணுங்க ரொம்ப போரிங்னு சொன்னாங்க. அப்படின்னா நான் நிஜமாவே போரிங்கா? கியோகோக்கும் அப்ப நான் போர் அடிச்சிருவேன்ல கொஞ்ச நாள்ல, அவன் என்னை விட்டு போயிடுவாள்ல, என் வாழ்க்கையே போயிடும்ல அப்படின்னு போது ரீகோ ஆனா என்ன சொல்றான்னா, ஐயோ சிஞ்சி சான் எதுக்கு அப்படிலாம் யோசிக்கிறீங்க? நீங்க நிஜமாவே போரிங் தானே வச்சுக்கோங்களேன். நீங்க போரிங்கா இருக்கிறது உங்க தப்பு கிடையாது. அதே மாதிரி கியோகோ உங்களை போரிங்கா இல்லாம இருந்ததுனால உன்னை லவ் பண்ணிருக்க மாட்டா. அவங்களோட வேற ஏதாவது குவாலிட்டியை பார்த்தா லவ் பண்ணிருப்பா. அதனால அந்த குவாலிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது உங்களோட நேர்மை தான். ஸோ அதனால கண்டிப்பா கியோகோக்கும் உன்னோட நேர்மை தான் பிடிச்சிருக்கும். அதை வச்சுட்டு வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா இங்க சிஞ்சியால ஏத்துக்க முடியல. நேர்மையா நீதியா இதை வச்சு நான் என்ன பண்றது? என் ஆள் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த நீதி நியாயத்தையும் வச்சு நான் என்ன பண்றது? வெங்காயம் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிட்டு இருக்க. இந்த டைம்ல நம்ம டக்காஷி ரிகோவும் காட்டினா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது, இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களாம் நம்ம டக்காஷியை பார்த்ததுமே அப்படியே பொங்குறாங்க. நம்ம ரிகோவெல்லாம் டக்காஷி கூட பார்த்துட்டு, இது யாரு? டக்காஷியோட கேர்ள் ஃப்ரெண்டா? டக்காஷிக்கு ஏத்த ஜோடி தான், செம்ம கியூட்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் ரீகோவையும் பாராட்டிட்டு இருக்காங்க. நம்ம டக்காஷி பாக்குறான், என்ன இவ நம்மளோட ஓவரா அட்டென்ஷனை கெயின் பண்றாளே, இல்ல நம்ம கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரீகோவை பிடிச்சி தள்ளி விடுறான். இங்க பாரு ஒழுங்கா தள்ளி இல்ல, எல்லாரும் ஒன்னதான் பாக்குறாங்க, என்னோட அட்டென்ஷன் எல்லாம் உனக்கு வருது அப்படின்னு சொல்லி அவன் தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஆனா அப்போ முதல்ல நம்ம ரியோ கிட்ட வந்து பேசிருப்பான், நான் டக்காஷி அடிச்சு இந்த ஸ்கூலுக்கு நான் டானா போறேன்னு. அவன் இப்ப பின்னால இருந்து நம்ம டக்காஷி மேல ஒரு கேனை விட்டு வீசிடுவானா. ஆனா நம்ம டக்காஷி அசால்ட்டா மிஸ் ஆகிட்டு திரும்பி பாக்குறான், யாரடா அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏறிட்டு போவ நம்ம ரீகோ தடுக்கிறா. டக்காஷி நான் சொன்னதை மறந்துட்டியா? இப்ப நீ ஸ்கூல்ல ஒரு பாப்புலரானாலே நீ இந்த மாதிரி அவசரப்பட்டு எதுவும் பண்ணினா உன்னோட பாப்புலாரிட்டி போயிடும். அதனால பொறுமையா ஹேண்டில் பண்ணு, நான் சொல்றதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி கொடுக்குறா. இப்ப நம்ம டக்காஷி அதை கேட்டுட்டு, இங்க பாருங்க சார், நீங்க யாருன்னு என்ன நினைச்சு வந்தீங்களோ அவரு நான் கிடையாது. நான் நல்ல டக்காஷியா மாதிரி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால சண்டை கிட்ட போடணும்னா வேற யாராச்சும் போயிட்டு அணுகவும் அப்படின்னு சொல்லி முடிக்க. ஆனா அவன் எகிறான், ஒழுங்கா நீ சண்டைக்கு வரியா இல்ல நாங்க வந்து உன்னை அடிக்கிட்டா அப்படின்னு சொல்ல ரீகோ பார்த்துட்டு டக்குன்னு டக்காஷிக்கு சொல்லி கொடுக்குறா, பிரச்சனை வேணா ஒழுங்கா போயிடலாமா, வேற மாதிரி ஆயிர போகுது அப்படின்னு இவன் சொல்ல. ஆனா நம்ம டக்காஷி அதை வாங்கி எதுக்கு நின்று இருக்கவன்ட்ட, இங்க பாரு வேற மாதிரி ஆயிர போகுது, பிரச்சனை வேணா ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டுற பாணியில பேசுறான். அதை கேட்டது அவன் கடுப்பாயிட்டான், என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி அவன் எகிரிட்டு வர. நம்ம ரீகோ திட்டுறா டக்காஷி, டே லூசு பையில நம்ம போயிடலான்னு சொன்னான்டா, அதையாண்டா அவங்கிட்ட சொன்னேன், ஒழுங்கா போய் தொலைடா அப்படின்னு சொல்லி கத்த. இவன் ஓடி போயிட்டா, இவனும் பின்னாடி ஓடி போயிட்டா. ஆனா இவன்டானா, எங்கடா ஓடுறீங்க, என்ன பார்த்து பயந்துட்டீங்களா? அந்த பயம் இருக்கணும், அவங்கள விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லி இவன் துரத்திட்டு போலான்னு பாக்க, அப்ப இவனோட தொல்லை யாரோ வந்து கை போடுறாங்க. அது யாருன்னு காட்டல, அப்படியே சீன் கட் ஆயிருச்சு. இப்ப அடிச்ச சீன்ல நம்ம ரியோ தனியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு ஓரமா நம்ம டக்காஷி அடிக்க போறேன்னு சொன்னால, அவனை யாரோ போட்டு கும்பாங்குத்து குத்தி படுக்க வச்சிருக்காங்க. ஒரே ரத்த கலரியா இருக்கான். நம்ம ரியோ பார்த்துட்டு, சொன்னடா கேட்டியா, ஏதோ மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ நல்லா குட்ட அமிச்சானுங்களா அப்படின்னு போது, இது அவனுங்க இல்லடா, அவனுங்க என்ன பார்த்து பயந்து ஓடிட்டானுங்க, இவனுங்க வேற ஆளுங்க புதுசா முளைச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, யார் இது புதுசா முளைச்சது அப்படின்னு பார்த்தா இப்ப கரெக்டா அவனுங்களே வந்துட்டானுங்க. அவனுங்க நம்ம ரியோ பிடிச்சி இப்ப மிரட்டானுங்க, டேய் உனக்கு அந்த டக்காஷியை தெரியுமா, அவனுக்கு எங்களுக்கு ஃபைட் அரேஞ்ச் பண்ணி இல்லைன்னா ஒன்ன பொழந்துரும் அப்படின்னு சொல்லி மிரட்ட. டேய் எத்தனை பேரா எத்தனை தடவை நசுக்கி போட்டாலும் கொடுக்கு மாதிரி முளைச்சிட்டே இருக்கீங்க, இவனை நீங்க தான் அடிச்சு போட்டீங்களாடா, இவனை மாதிரி சொத்தெல்லாம் டக்காஷி கிடையாது, மாட்டினீங்கன்னா உங்க 3 பேரையும் மாவு கட்டு போட வச்சிருவோம் அப்படின்னு சொல்ல, அதை நாங்க பாத்துக்கிறோம், இனிமே டக்காஷியோட ஸ்கூலு கிடையாது, இது எங்களோட ஸ்கூலு, இனிமேல் நாங்க தான் ஒழுங்கா நாங்க சொல்றதை மட்டும் பண்ணி எங்களுக்கும் டக்காஷிக்கும் ஃபைட் அரேஞ்ச் பண்ணு சொல்லிட்டு இவனுங்க பேசிட்டு இருக்க. அப்ப நம்ம டக்காஷியா ஜாலியா பாட்டு பாடிட்டு வந்து ரியோ கிட்ட, என்ன மச்சான் இங்க நிக்கிற, என்னாச்சு, சரிவா நம்ம கேஃபே போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவன் இப்பதான் அந்த அடிபட்டு கிடக்குறான்ல அவனை பாக்குறான். டேய் இவன் என்ன இதுக்கு முன்னாடி ஏதோ அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தான், இவன் அடி வாங்கி கிடக்குறான், தம்பி அடி பலமோ அப்படின்னு கேட்க. இங்க நம்ம ரியோ சொல்றான் டக்காஷி கிட்ட, டக்காஷி இந்த நிக்கிறானுங்களே இவனுங்க தான் இவனை அடிச்சு போட்டிருக்கானுங்க, இப்ப இவனுங்க ஒன்ன வேற அடிக்கணும்னு வெறியா நிக்கிறானுங்க அப்படின்னு சொல்ல, டக்காஷி பாக்குறான், இவனுங்கெல்லாம் என் டயத்துக்கு ஒருத்தலடா, வாடா நம்ம கேஃபேக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஆனா அவனுங்க நம்ம டக்காஷியை வெறுப்பேத்துறானுங்க, என்னது நாங்க ஒன் டைமுக்கு ஒருத்தர் இல்லையா, என்ன பயமா தம்பி, இன்னமும் நீ பெரிய வீராதி வீரன் சூராதி சூரெல்லாம் பேசுறாங்க, 3 பேர் ஆளுங்களை பார்த்ததும் பயந்துட்டு இல்ல, மண்டைய பாரு வெளுத்து போய் நல்லா தாத்தா மாதிரி, என்ன தாத்தாவாடா நீ அப்படின்னு சொல்லி கேட்க. இவன் கடுப்பாயிட்டான், எதை பத்தி வேணாலும் பேச, ஆனா என் மண்டையை பத்தி மட்டும் பேசுனேன் நான் சூடாயிடுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட வர்றான். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிள்ளை நிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நம்ம டக்காஷியோட அடுத்தமும் என்னன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டக்காஷி அவனுங்க கூட சண்டை போட போறாரா, அது ரொம்ப தப்பாச்சு, சண்டை எல்லாம் போடக்கூடாது, அது வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டக்காஷி பார்த்துட்டு ஸ்டாப் ஆயிட்டான். நம்ம ரியோ கிட்ட, எனக்கும் இவனுங்களை சொல்லு கெடுக்கணும்னு ஆசை தான், ஆனா என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் இங்க இருக்கும்போது அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு நான் இவனுங்க கூட சண்டை போட்டேன்னா என்னோட பாப்புலாரிட்டி டேமேஜ் ஆயிருமே, அதனால ரியோ அண்ணன் சொல்லி கொடுத்த வித்தையெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதை பயன்படுத்து, நீ தான் இவனுங்கள்ட்ட சண்டை போட போற, நல்லா பூந்து வீடு கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் விலகிக்கிறான். கைஸ் என்னால இன்னைக்கு சண்டை போட முடியாது, அதுக்கு பதிலாக நீங்க என்னோட சிஷியன் கிட்ட சண்டை போடுங்க, அவனும் எனக்கு ஒன்றும் சலச்சவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவனுங்க வந்து நம்ம ரியோ போட்டு அடி
அடிக்கிறானுங்க. 3 பேர் வேற இருக்கிறதுனால ரியோவால ஒண்ணுமே பண்ண முடியல. செமையா அடி வாங்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ரீகோ அங்க வரா. இங்க நம்ம டக்காச்சி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆனா இங்க நம்ம ரியோ அடி வாங்க விட்டுட்டு எனக்கு பதிலா புல்ல அடி வாங்கிட்டு இருக்கு. யாரு பெத்த புள்ளியோ நமக்காக ரத்தம் சிந்துது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ரீகோ ஆனா வந்தவே இதை பார்த்துட்டா. டேய் டக்காஷிக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க? உன் கண்ணு முன்னாடியே ஒருத்தனை 3 பேர் போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சும்மா நின்று இதை போயிட்டு தட்டி கேட்கறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ உள்ள புந்து அந்த 3 பேரு கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு தான் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும்ல, அதனால இவ 3 பேரையும் அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டா. அதுக்கப்புறம் கேஷுவலா நம்ம டக்காஷி வந்து வா இப்ப கேஃபேக்கு போலாம், பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட. ஆனா இப்ப இங்க பாத்துருந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ரீகோட பேரை சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன டக்காஷியோட கேர்ள் ஃப்ரெண்டுனா சும்மாவா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு பொண்ணு இது மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்து இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் ரீகோ புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்ததும் டக்காஷி எல்லாம் வெறி ஆயிட்டான். என்னடா நான் சண்டைக்கு இறங்கலான்னு பார்க்கும்போது வயலன்ஸ் தப்புன்னானுங்க, இவ அடிச்சா மட்டும் பாராட்டானு இல்லை அப்படின்னு சொல்லி ரீகோவை திட்டிட்டு இருக்கான். எதுக்கு நீங்க வந்த பாரு, இப்போ ஒன்னால என்னோட பாப்புலாரிட்டி டேமேஜ் ஆயிடுச்சு, நான் எதுக்காக நான் சண்டை போடாம ஒதுங்கி நின்னோ அதே நீ டேமேஜ் பண்ணி விட்ட அப்படின்னு போது, இல்ல டக்காஷி நான் அதுக்காக அவனுங்கள்ட்ட சண்டை போடல, நம்ம கூட படிக்கிற பையனை வேற எவனும் போட்டு அடிச்சுட்டு இருந்தா போயிட்டு கேட்காம இருப்போமா, அதனாலதான் 2 தட்டு தட்ட வேண்டியதாக போயிடுச்சுன்னு போது, ஆமா நல்லா தட்டுன என்னோட பாப்புலாரிட்டியும் தட்டிட்டு போயிட்டேன், எனக்கு இப்பதான் புரியுது உனக்கு ஆரம்பத்துல இருந்தே நான் இவ்வளவு பாப்புலரா இருக்குது சுத்தமா பிடிக்கவே இல்லை, நீ சரியான கெட்ட நம்ம பிடிச்சவன், நீ ஒரு நய வஞ்சகாரி அப்படின்னு சொல்லி ஓவரா கத்திட்டு இருக்க. இங்க ரீகோ கடுப்பாயிட்டா. என்னடா விட்டா நீ ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்காஷியை பிடிச்சி தள்ளி விட, நம்ம டக்காஷியா உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பசங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இவனும் பதிலுக்கு நீ போடி அங்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ரீகோட செஸ்ட் மேல கை வச்சிருவானா. கை வச்சதுக்கு அப்புறமா தான் இவனே ரியலைஸ் பண்றான், சாரி நீ பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கல. இங்க ரீகோலாம் கடுப்பாயிட்டா. ஐயோக்கிய பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னு சொல்லி இப்ப கத்திக்கிட்டே நம்ம டக்காஷியோட கையை பிடிச்சி சுத்தி அடிக்கிறா பாருங்க. நம்மளால பறந்துகிட்டு போயிட்டு சொருவிக்கிறான். ஆனா இப்ப ரீகோ நம்ம டக்காஷியை பறக்க விட்டது இங்க இருக்க பசங்க எல்லாரும் அப்படியே அதை வியந்து போய் பாக்குறாங்க. ரீகோ டக்காஷி அளவுக்கு ஸ்ட்ராங்னு நினைச்சா டக்காஷி விட ஸ்ட்ராங்கா இருப்பாங்க போல இருக்கே. அவங்க ஆளுன்னு கூட பார்க்காம போட்டு புரட்டி புரட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செம்மையா அவனுங்க என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க. பயங்கரமா சீர் அப் பண்றானுங்க ரீகோக்கு. செம்ம ரீகோ, நீங்க ஒரு வீரப்பெண், பொண்ணுங்களாம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு நீங்க தான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ரீகோக்கான என்ன பண்றதுன்னு தெரியல. அச்சோ டக்காஷியை தேவையில்லாம பறக்க விட்டோமே, உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டோம், இப்ப செம காண்டாயிருக்க போறானே நம்ம மேல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா போயிட்டு, டக்காஷி நான் தெரிஞ்சு பண்ணல, டக்குன்னு கை வச்சியா அதான் டக்குன்னு ரிஃப்ளெக்ஸ்ல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம டக்காஷி எதுவுமே சொல்லல. அவன் மூஞ்ச கூட நிமிந்து பார்க்கல. இவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகி போயிடுச்சு. எதுவுமே சொல்லாம அப்படியே தலை குனிஞ்சிட்டே நடந்து போயிட்டான். அதுக்கப்புறம் நேரா நம்ம செஞ்சியை பாக்குறதுக்கு தான் ரூஃப் டாப்புக்கு வரான். அங்க பார்த்தா நம்ம செஞ்சு எப்படி கூலா இருக்குது, எப்படி போரிங்கா இல்லாம இருக்குதுன்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம டக்காஷி பார்த்து லைட்டா ஷாக் ஆயிட்டான். செஞ்சியை கூப்பிட்டு, மச்சான் நீ கூலா இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி நரம்பு தலைச்சு வந்த மாதிரிலாம் ஆடாதா, பார்க்க சைக்கிள நீ பாலைய செஞ்சியாவே இருந்துரு மச்சான் போது, அட போடா சரி நீ ஏதோ ரீகோ கூட காஃபி ஷாப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, போல இங்க என்ன பண்றன்னு போது, நீ தான் சொன்ன கியோகோ கூட டேட்டுக்கு போறேன்னு, நீ என்ன பண்றன்னு போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. கியோகோவை பார்க்கவே எனக்கு சுத்தமா கான்பிடன்ஸ் இல்ல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா உனக்கு என்னடா பிரச்சனை போது அது என்னால சொல்ல முடியாது, இது என்னோட மான பிரச்சனை, அந்த ரீகோவை நான் அடியோட வெறுக்கிறேன், இனிமே அவன் மூஞ்சிலே நான் முடிக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி அவன் செம கடுப்புல சொல்லிட்டு இருக்கான். இவனுங்க இங்க இந்த மாதிரி இப்ப பேசிட்டு இருக்க. இப்ப கீழே பில்டிங்ல காட்டுறாங்க. இப்போ ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுட்டு கையில பேஸ்பால் பேட்டோட என்ட்ரி கொடுக்குறான். இப்ப அங்க இருக்க ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாரையும் பார்த்து, இங்க யாரா உங்க எல்லாருக்கும் லீடரு, யாரா இங்க கெத்து, ஒழுங்கா சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்த. ஃபர்ஸ்ட் ஒரு பையன் பார்த்துட்டு, யாரா நீ கோமாளி சும்மா வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்றான். ஆனா அவன் கையில வச்சு இந்த பேட் எடுத்து இப்போ ஒரே அடியா அவனை நச்சு நடிச்சிட்டான். என்ன பார்த்தா உனக்கு என்ன விளையாட்டா தெரியுதா, நான் கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்லு, யார் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, யார் உங்க எல்லாருக்கும் பாஸ் அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாது, எனக்கு யாரையுமே தெரியாது, என்ன தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு அவன் கதறான். இதை நீ முதல்ல கேட்கும்போது சமத்தா சொல்லிருக்கணும் கண்ணா, இப்படி நான் உன்னை அடிச்சதுக்கு அப்புறமா தான் சொல்லுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு அடி. அவனை இங்க எல்லாரும் பார்த்துட்டு மிரண்டு இருக்கானுங்க. அவனை பார்த்து இங்க மறுபடியும் இப்ப நம்ம டக்காஷி செஞ்சு தான் காட்டுறாங்க. நம்ம டக்காஷி சொல்லிட்டான் நடந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டேன். செஞ்சு கக்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். டேய் டக்காஷி உனக்கு வாயில தாண்டா சனி, நீ வாயை முடிச்சு அவனே இருந்தீங்கன்னா இந்த அவமானம் உனக்கு தேவையா, சொல்றான் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். டக்காஷி கடுப்பாகிறான். என்ன பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுது இல்ல, நீ தாண்டா ஜோக்கர் அப்படின்னு சொல்லி இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. அப்பதான் அந்த ஹெல்மெட் போட்ட வீரன் ஒருத்தன் சுத்திட்டு இருந்தால, யாரு ஸ்ட்ராங்கான ஆள்னு கேட்டு அவங்க கூட சண்டை செய்யணும்னு. அவன் இப்ப ரூஃப் டாப்புக்கு வந்து பாக்குறான், யாராவது இங்க இருக்கானுங்களா, அவனுங்களை பிடிச்சி அடிக்கலாமான்னு சொல்லிட்டு. அங்க யாருமே இல்ல. சே அவனுக்கு கையில மாட்டலே அப்படின்னு சொல்லி அவன் கடுப்பாக. ஆனா அங்க பக்கத்துல தான் நம்ம டக்காஷி செஞ்சு இருக்காங்க. மேல ஒரு இடம் இருக்கு, அங்க இருக்காங்க 2 பேரும். அதனால அவன் பார்க்கல. ஆனா இவங்க 2 பேரும் அவனை பார்த்துட்டாங்க. யாரா அவன், பேஸ்பால் பிளேயர்லாம் நம்ம இடத்துக்கு வரான், நம்மளை தேடி வந்திருப்பானோ, இது மேட்சுக்கு வரீங்களான்னு கூப்பிட வந்திருப்பானோன்னு போது நம்ம டக்காஷி, டே லூசு பேலே, பேஸ்பால் பிளேயர் இந்த ஹெல்மெட்டாடா போட்டு வருவான், இவன் கண்டிப்பா பேஸ்பால் பிளேயரா இருக்கவே முடியாது, ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி நம்ம கூட சண்டை கட்டுறதுக்காக வந்தவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி இவனுங்க பார்த்துட்டு இருக்க. இப்ப மேல போன ஹெல்மெட் பண்ணேன், திரும்பி கீழே இறங்கி வந்துட்டான். இங்க பசங்களை அடிச்சு போட்டான்ல, அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பொண்ணு இவனை பார்த்துட்டு கத்திட்டா, டே உனக்கெல்லாம் சுத்தமா அறிவே கிடையாதா, நீ பாட்டுக்கு வந்து அடிச்சு போட்டு போயிட்டு இருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவிரகமே இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கத்திர. இவன் கடுப்பாயிட்டான். இப்ப அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்து வச்சு கழுத்தை செவுத்தோட வச்சு நெரிச்சிட்டான். என்ன ஓவரா சவுண்டு விடுற, சவுண்டு விட்ட அவ்வளவுதான், வச்சு ஒரே அழுத்து தான் மேல போயிடுவ, நீ ஏன் வந்து நல்லா மாட்டிக்கிட்டு இல்ல, சொல்லு உனக்கு தெரியுமா யார் இங்க ஸ்ட்ராங்கானவங்க, சொன்னா விட்டுருவேன், இல்லைன்னா மத்த பசங்களுக்கு ஆன நிலைமை தான் உனக்கும், பொண்ணு பையன்லாம் பார்க்க மாட்டான், போட்டு போராட்டி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி
மிரட்ட ஒருவேளை டக்காச்சி பேரை சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சா இவ டக்குன்னு நம்ம ரீகோட பேரை சொல்லிட்டா. இவனே லைட்டா டவுட் ஆகிறான். என்ன ஸ்ட்ராங்கான 4 பேர் கேட்டா பொண்ணு பேரை சொல்ற, உனக்கு சாகணும்னு ஆசையா அப்படின்னு போது இல்ல நான் சொல்றது உண்மைதான். காலையில தான் ரீகோ இந்த ஸ்கூல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை போட்டு புரட்டி எடுக்கிறது நாங்க எல்லாரும் பார்த்தோம். ஒரு சொல்லிட்டு தான் அவர் ஃபிளையிங்லேயே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வளரி கொட்டிற அவன் அப்படியா சேதி அப்படின்னு சொல்லிட்டு ரீகோவை தேடிட்டு போயிட்டான். ஆனா அந்த டைம்ல நம்ம ரீகோ டக்காஷியை தேடி அவனுங்க இருக்கானுங்க ரூஃப் டாப்புக்கு அங்க வந்திருக்கா. டக்காஷி என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு, ஏதோ தெரியாம நடந்துச்சு, நம்ம முன்னாடி காஃபி ஷாப்புக்கு போலாம் தானே பிளான் பண்ணியிருந்தோம், வா இப்ப போலாம் அப்படின்னு கூப்பிட. ஆனா டக்காஷி இன்னுமே கடுப்புல தான் இருக்கான். நம்ம செஞ்சுக்கிட்ட சொல்லி டேய் என்னாலாம் வர முடியாதுன்னு சொல்றா. அவளை தனியா போ சொல்ல அவன் மூஞ்சிலே முடிக்கிறதுக்கு நான் விரும்பலன்னு சொல்ல, அவளை நான் வெறுக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, ஏன்டா நான் சொல்லணும், அதான் இவ்வளவு சவுண்டா சொல்லிட்டு அதை அவளுக்கே கேட்டிருக்கும் அப்படின்னு சொல்றான் நம்ம ஆளு. நம்ம ரீகோக்கும் இதை கேட்டுருச்சு. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்படியே போயிட்டா ஒண்ணுமே சொல்லாம. ஆனா இந்த டைம்ல இங்க இந்த ஹெல்மெட் மண்டையனா நம்ம ரீகோவை தான் தேடிட்டு இருக்கான் ஸ்கூல் ஃபுல்லா. ரீகோன்னு அவளோட பேரை சொல்லி சொல்லி ஸ்கூல் முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கான். செமையா அலப்பற பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்போ ஒரு வாய்ஸ், லேடி வாய்ஸ், யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பாக்குறான். பார்த்தா நம்ம யமாகுச்சி டீச்சரு. சண்டைக்கு நல்லா ரெடி ஆயிட்டு வந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் பங்கமா இருக்கு. எவ்வளவு தெரியும் தான் என்னோட ஸ்டூடெண்ட்டை தேடுவேன், என் ஸ்டூடெண்ட் கிட்ட பிரச்சனை பண்ணணும்னா என்ன தாண்டி போய் தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீரமங்கை மாதிரி வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்க. அவன் இருந்த வரைக்கும் இவங்க யாரெல்லாம் பார்க்கல, அடிச்சு பார்சல் பண்ணிட்டான். அடுத்த சீன்ல அந்த ஸ்கூல்ல இருக்க இன்ஃபர்மரியில தான் காட்டுறாங்க, அட்மிட் பண்ணிட்டாங்க அவங்கள. நம்ம டக்காசி செஞ்சு வந்து பாக்குறானுங்க. நம்ம காமெடி டீச்சர் தான் அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. நம்ம பசங்க வந்ததுமே செமையா பொங்குறாரு. எவ்வளவு தைரியம் தான் அவன் யமாகுச்சி டீச்சர் மேலே கை வச்சிருப்பான். ஒரு 100 கோடி எடுத்துட்டு போயிருந்தா அது நாளைக்கு சம்பாரிச்சிருப்பேன். ஒரு 10 கிலோ தங்கம் கேட்டிருந்தா அதை நான் எங்கேயாவது எடுத்துட்டு வந்திருப்பேன். ஆனா என் செல்லத்து மேல கை வச்சுட்டானேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி மாதிரி டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. கடைசியா பசங்களை பார்த்து, பசங்களா அவனை நானே இறங்கி செய்யலாம் தான் யோசிக்கிறேன். ஆனா என்னோட பதவி என்ன தடுக்குது, என்னோட பொறுப்பு என்ன தடுக்குது. அதனால என்னோட சிஷ்யனுங்க, என்னோட வலது கண் இடது கண் 2 பேரும் நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு இறங்கணும், நீங்க இறங்கி செய்யுங்கிற அப்படின்னு சொல்ல இவனுக்கு 2 பேர் பாக்குறானுங்க. நீ என்னமோ பொங்கி பேசுறத பார்த்தா நீ இறங்கி செய்வன்னு பார்த்தா எங்களை இறங்க சொல்ற, என்ன நேக்கா எங்களை பத்த வச்சு நீ குளிர் காயலான்னு பாக்குறியா அப்படின்னு போது இப்ப தான் நம்ம யமாகுச்சி டீச்சர் சொல்றாங்க. ஆக்சுவலா அவன் என் கூட ஃபைட் பண்ணும்போது அடுத்து அவன் ரீகோ கூட சண்டை போட போறேன்னு சொன்னான். இந்த சிபா ஸ்கூல்ல ஸ்ட்ராங்கான அதை தோக்கடிக்கிற வரைக்கும் அவன் தூங்கவே மாட்டேன்னு சொன்னான். கண்டிப்பா அடுத்து அவன் ரீகோவை தான் தேடி போவான்ற விஷயத்த சொல்லிட. நம்ம டக்காஷித்தை கேட்டதுமே ஓ அப்படியா அந்த மேடம் ஸ்ட்ராங்கான ஆள் ஆயிட்டாங்களோ ஸ்கூல்லயே, சரி நீங்க சொல்றத பார்த்தோன்னே எனக்கு எதுவும் பிரச்சனை வரும்னு நினைச்சேன். அந்த டைம் அவ கேட்டா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். செஞ்சு பாக்குறான் என்னாச்சு இவனுக்கு ரொம்ப ஓவரா பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டான். ஆனா இப்ப சீன் கட்டானா நம்ம ரீகோக்கும் அந்த ஹெல்மெட் மண்டையனுக்கு இடையில சண்டை நடந்துட்டு இருக்கு. அவன் ரீகோ எப்படியா கண்டுபிடிச்சான் போல இருக்கு. இப்ப ரீகோவை தான் ஃபைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ரீகோக்கு தான் செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் தெரியும்ல, அதனால முடிஞ்ச அளவுக்கு ஈடு கொடுத்துட்டு இருக்கான் அவனுக்கு. டேய் யாரா நீ என்ன எதுக்குடா வந்து அடிக்கிற, ஸ்கூலுக்குள்ள ஹெல்மெட் போட்டு சுத்தானாடா அட்வைஸ் பண்ணா அதுக்காட அடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு இவன் அவளை அடிக்க வரானே அவளுக்கு தெரியல. ஆனா அவன் டென்த் செமையா மிஸ் ஆயிட்டு இருக்கான். அவனும் பாக்குறான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், அவன் எல்லாரும் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லும் போது ஒரு பொண்ணால இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமான்னு யோசிச்சிட்டேன். தப்பு கணக்கு போட்டேன். ஆனா நீ நிஜமாவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், ஃபைட்டிங் ஸ்கில் செமையா தான் இருக்கு. ஆனா உன் பாச்சா என்கிட்ட பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் செமையா அந்த பேஸ்பால் பேட்டா அப்படி இப்படின்னு வீசிக்கிட்டு இருக்கான். ரீகவும் சொல்றா டே லூசு பையன் நீ தேடிட்டு இருக்க அந்த ஸ்ட்ராங்கான ஆள் நான் கிடையாதுடா, அது வேற ஆள்ரா அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா அப்படின்னா வர சொல்லு, நான் இந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்ட்ராங்கான ஆளை கண்டுபிடிச்சு சண்டை செய்யற வரைக்கும் குறுக்க வர எல்லாரையும் அடிப்பேன், எவனா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி நம்ம ரீகோவை அடிச்சிட்டான். இப்ப கடைசியா பேஸ்பால் பேட்டை ஓங்கிட்டு ஒரு அடியிலே உன்னை முடிச்சறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வர, அப்ப நம்ம செஞ்சு பறந்து வந்து லேண்ட் ஆகுறான். தலை இருக்கும்போது எதுக்குடா வாலி இந்த ஆட்டம் ஆடுது அப்படின்னு சொல்லி இப்ப அவனை பார்த்து சொல்ல அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எப்படி இருந்து இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், கொஞ்சம் 2-3 நாளா ஒர்க்கா போயிடுச்சு, அதனால எபிசோட் டெய்லி போட முடியல, ஒன்று விட்டு ஒரு நாள் போடுற மாதிரி ஆகிடுச்சு. கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 இல்லைனா 4 வீடியோஸ்ல இந்த சீரிஸ் முடிஞ்சிடும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். டாடா.